வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்ற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே எந்த அளவுக்கு மிக மோசமான நிலையில் பாசி படர்ந்து இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது கொஞ்சம் நல்லப்பட்ட பில்டிங் தான். ஏற்கனவே செம்மு தான் அடிச்சிருக்காங்க. இன்னும் உள்பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிவிட்டு பாசி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகாக நம்ம ஏசியன் பெயிண்ட்ஸில் உள்ள டேம் ப்ரூஃப் வெதர் கோட் நம்ம அடிப்போம். எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். சுத்தமாக அலசி விட்டுட்ருக்காங்க. அதான் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. சுத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா தேய்ச்சி விட்டு அது எவ்வளோ தண்ணியாக அப்படி ஓடுது பாருங்கள். பாசி எல்லாம் சேர்ந்து அது மாதிரி ஓடிய பிறகு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு கோட்டு 2 கோட்டு அடிப்பதற்கு தான் அந்த மெட்டீரியல் வாங்கி கொடுத்துருக்காங்க. 2 டப்பா. அதை ஃபுல்லாகவே நம்ம அடித்த பிறகு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஃபுல்லாகவே தேய்ச்சி எடுத்த பிறகு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத தரையை காய விட்டாச்சு. அதுக்கப்புறம் இது எப்போதுமே காலையில் 6 மணிக்கு தான் நம்ம இந்த பெயிண்டிங்லாம் அடிக்க முடியும். வெதர் கோட்டு ஃபுல்லாகவே உடனே நம்ம அடிச்சிட முடியாது. இதை நல்லா காய விடணும். ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்ட பிறகு அடுத்த நாள் ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணணும். பெயிண்ட் அடித்த பிறகு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வீடியோவில் நீங்கள் தெளிவாக காணலாம். இந்த அளவுக்கு கசடு முசடாக இருந்த ஏரியா எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணியிருக்கோம். தேய்ச்சி முடிச்சாச்சு. இந்த பக்கம் ஃபுல்லாகவே தேய்ச்சாச்சு. பாசி அந்த அளவுக்கு இருந்தது எல்லாத்தையும் தேய்ச்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு கசடு இருக்குது. எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், உள்ளே அந்தளவுக்கு அழுக்கு தண்ணி வச்சு தான் தேய்ச்சி எடுக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக ரிமூவ் ஆகும். காலையில் 6 மணிக்கு நம்ம ஃபஸ்ட்டு கோட் அடிப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சாயங்காலத்தில் அடிச்சிடணும். இல்லைனா அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு 2வது கோட்டு 3வது கோட்டு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு கோட்டு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி ஊற்றணும். தண்ணி 100 ml ஊற்றலாம். அடுத்த கோட்டு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி ஊற்றக்கூடாது. அதுக்கு அடுத்த கோட்டு போடுறது அதுலேயும் தண்ணி ஊற்றக்கூடாது. பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வேலையை முடிச்சாச்சு அப்படிங்கிறத பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாகவே 2 கோட்டு தான் நாங்கள் முடிச்சிருக்கோம். 2 கோட்டுமே எந்த அளவுக்கு லுக்காக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஆதரவு அளித்துள்ள அனைத்து நல்ல உணவுகளுக்கு நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.